சகோதரர் நெல்சன் குமார் அவர்களோடு பகிர்ந்து வழிநடத்தும் மன்னரே வாழ்வில் நாயகனை வாழ்வில் நாயகனை போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏழு சுத்தம் என்று கண்கள் இருக்கு நடத்துவார். இயேசு திருப்பி நடத்துவார். இந்த பாடல் பாடிதான் பாஸ்டர்கள் 1999 நான் பீகார் செல்லும்போது இந்த பாடல் பாடி ஜெயித்து என்னை அனுப்பிவிட்டார். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து அமெரிக்கா செஞ்சுட்டு தான் இருக்கேன். சில பிரதர்ஸ் போவாங்க, பிரதர்ஸ் செய்வது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஊழியர்களை குறித்து போதனையும் அமெரிக்கா இல்லை நடத்தியும் மற்ற எல்லா ஊழியர்களையும் பார்க்கும்போது இந்த மிஷினரி ஊழியர்னு சொல்றாங்க. அப்படின்னா மற்ற ஊழியர் நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஊழியர். மிஷினரி ஊழியர் ஒரு அந்த அளவுக்கு நமக்கு இருக்குமானா அந்த ஸ்பாட்ல போனோம் சொல்லிட்டு மிஷினரி ஊழியர்களை பார்க்கணும்னு கேட்டாங்க. நம்மளுடைய ஏழு சொல்ல ஆரோக்கிய தாசிங்கிற ஒரு ஃபேமிலியா மாப்பிள்ளை ஃபேமிலி 5 பேருமே அவருடைய ஒய்ஃபு 3 பிள்ளைங்க, ஒரு பெண் 2 பசங்க, 3 முழுவதும் தான் ஆண்டவருக்கு மிஷினரிக்காக ஒப்பு கொடுத்து அவங்க அங்கே போயிருந்தோமா. அவங்களுடைய ஆர்கனைசேஷன் எனக்கு கூப்பிட்டாங்க. அப்போ தான் போய் அரசு முதல்ல நான் பார்த்தேன். போயிட்டு வந்து அப்புறம் அவங்க ஓட்டி வந்துட்டு நான் இங்கேருந்து குடும்பமாக போனாங்க. போயிட்டு எல்லாம் வந்து போனப்ப கொஞ்சம் நான் வந்து இது மாதிரி வந்து பார்க்கணும் மிஷினரி நான் பார்க்கணுங்கிறத போகலான்னு அந்த பண்ண பிளான் வந்து ரொம்ப டிக்கெட்டு போகும்போது அவர் என்ன சொன்னால் நான் வரும்போது அங்கே டிக்கெட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே போகும்போது டிக்கெட் போட்டு நாங்கள் போயிட்டோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் இது கிடைக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா டிக்கெட் 1 மாதம் அங்கே இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது தான் கிருஷ்ணனுடைய ஊழியர்கள் தான் அப்போ நிறைய அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. எப்படி அவங்க ஊழி செய்கிறாங்க, எவ்வளோ தூரம் நடந்து ஊழி செய்கிறாங்க, நம்ம எவ்வளோ சௌகரியமாக ஊழி செய்யலாம், அங்கே எவ்வளோ இருப்பாங்கன்னு அங்கே நல்லா கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அங்கே இருக்கும்போது என்னுடைய ஊழியத்தை குறித்து என்ன ஆகுன்னு கேட்கும்போது இந்த எலும்பு ஏசையா 60 ஊழியர் எலும்பு பிரகாசி மொழி வந்ததுங்கிற அந்த வார்த்தை மூலமாக எலும்பு பிரகாசி ஜப ஐக்கியம் சொல்லிட்டு ஆரம்பித்தேன். என்னுடைய முக்கியமான ஊழியத்துடைய கருத்து வந்து ஜபம் தான். என்ன பிரதம ஜபிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஜபிக்கிற காரியங்கள்ல எலியா ஒரு வார்த்தோட அவன் கருத்தா ஜபம் பண்ணினா அந்த கருத்தா ஜபம் பண்ணும்போது அதுக்கு பதில் கிடைக்கிறது பார்க்கலாம். நம்ம ஜபிக்கிறோம், தேசத்துக்காக ஜபிக்காத விசுவாசத்துக்காக ஜபிக்கிறோம். அந்த கருத்தா ஜபிக்கிறோமா என்கிற அது ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அதுதான் கருத்தா ஜபிக்கிறது. இப்போ தமிழ்நாடுக்காக ஜபிக்கிறோம். அந்த தமிழ்நாடோட பிரச்சனை என்னன்னா மக்கள் தொகை என்ன இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுக்கு தான் நான் ஆரம்பிச்சேன். பார்க்கும்போது தமிழ்நாடு இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தின் மக்கள் தொகை அங்கே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரேயர் பாயிண்ட்லாம் எடுத்து பண்ணி இதோடைய ஜப ஐக்கியம் சொல்லி பைபிளை வச்சுக்கிறாங்க. தனியாக சொல்லி கூப்பிடுவாங்க சொல்லி பைபிளை வச்சுக்கிறாங்க. இது நான் தயார் பண்ணேன். அதுக்கு எனக்கு சகோதரி தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு அனுமதி பெற்று இதனால ஒரு புக் மாதிரி நான் போட்டேன். இதில் வந்து ஜப ப்ரேயர் 7 நாள் வாரத்தில் 7 நாளுக்கு 7 பேர் ஜபிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் 31 நாளுக்கு 31 பேர் 1ஆம் தேதி ஒருத்தர் இருப்பார். ரெகுலரா 1ஆம் தேதி ரெகுலரா 1ஆம் தேதி இந்தியா அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்கன்னா 24 hours 1 நேரத்துக்கு ஒருத்தர் இப்படி சொல்லி இப்படிதான் அந்த பேரை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லும் பண்ணி நிறைய ஜெபிச்சாங்க. இது கடிதம் அப்புறம் மொபைல் கடிதம் மூலமாக தொடர்பு அவங்களுக்கு கடித ஊழியம் அதில் வந்து ஆரம்பத்தில் ஜெப ஊழியம் அப்புறம் கடித ஊழியங்கள் சுவிசேஷம் அதாவது தெரிஞ்ச ஒரு அட்ரஸ் வாங்கி இந்து மக்கள் அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு வந்து போஸ்ட் கார்டு அப்போ இருந்துச்சு. இந்த போஸ்ட் கார்டு மூலமாக என்ன சொன்னால் அந்த கடிதம் இது இன்வால்வான நிகழ்வோம் நானே எழுதி போடுறேன். அப்போ அவங்க வந்து போஸ்ட் கார்டு வாங்கி கொடுத்துருவோம். என்ன மேட்டர் செய்தி கொடுத்துருவோம், அட்ரஸ் எழுதி கொடுத்துருவோம். அவங்க மேற்கொண்டு எழுதி அவங்க போஸ்ட் பண்ண வேண்டியதான். இதை இந்த ஊழியர்கள் செய்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கைப்பற்ற ஊழியர்கள் அப்போ தான் நம்மளுடைய திறந்த வாசல் இருந்துச்சு. ஏரியாவுக்கு இல்லை ஹவுஸ் ஸ்பீக்கர் மூலமாக சுவிசித்த அறிவிக்கிறதும் கைப்பற்றுறதை வந்து இந்த இடத்துல வாங்கி அதை போய் ஸ்டேஷன் காலையில் இந்த 5:30 வந்து பல்லவன் பண்ணிக்கிறோம். அந்த நேரத்தில் இருந்து கொடுப்போம். அப்புறம் இது மாதிரிலாம் ஊழியர்கள் செய்து கொண்டுதான் 4 வேலை அதை 12 ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் வியாதிகளை சந்திக்கிறதுக்கு
சர்ச்சு முடிச்சாலும் சில குருபாஸ் வந்து போய் ஆஸ்பத்திரி ஊழியர்கள் செய்தோம். கிராமங்களில் ஏறக்குறைய நிறைய கிராமங்கள் வந்து ரீச் பண்ண கருத்து கிருபை செய்தாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரமொழியிலேருந்து அங்கில் வரைக்கும் இங்கே இருக்கிற பொன்னங்குடி, அங்கடியே பொன்னங்குடி, அங்கில் இருந்த முடிகட்டம், சூரியூர், மண்டையெல்லாம் வாரம்லாம் போவோம். அப்போ தான் எனக்கு வசதி கிடையாது. அவன் பஸ்ஸில் தான் போவோம். அந்த பஸ்ஸு திரும்பி ரிட்டர்ன் ஆகும் 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் அங்கே இருக்க கிராமங்கள் போய் ஒவ்வொரு கீழே போவோம். டோர் பை டோரை 2 பேராக போய் அவங்களுக்கு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கைப்பற்றி கொடுத்துட்டு இப்படி தான் அந்த மக்கள் பிரதர்ஸ்லாம் 3 பேர் 4 பேர் வருவோம். 4 பேர் வந்துடுவோம். சைக்கிளில் போவோம். அப்போ சைக்கிள் வண்டி கிடையாது. சைக்கிளில் முன்னாடி 75 வயசு ஒரு பிரதர், 80 வயசு ஒரு பிரதர், நான் ஒருத்தர் பிரதர், அவர் கொஞ்சம் கை இப்படி இந்த 4 பேர் தான் சைக்கிள் வாராய சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த முடிவுகளுக்கு நாம தான் போவோம். ஆரம்பத்தில் இந்த முடிவுகள் பார்க்கும்போது வசதி இல்லாதவங்க செய்யற இந்த கட்டில் நீங்க வசதி இருந்து நம்ம நிறைய காரியங்கள் செய்யலைங்கிற மன ஒருத்தர் தான் இருக்கு. அதனால இந்த ஊழியர்கள் அப்பயே அந்த உடல் ஊனமுற்றவர்கள் அனாத பிள்ளை மக்களையும் போய் சிறுவர் ஊழியர் செய்தோம். அவங்க வாரம் போய் சண்டே கிளாஸ் இது பண்ணி அவங்களுக்கு எதனா பண்ணிருக்கோம். அப்புறம் அப்பயிருந்து எனக்கு அந்த மிஷினரிகளை தாங்கணும், அவங்களுக்கு நம்ம மிஷினரிகளை அனுப்புங்கிற அந்த பாரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த காரியம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்போதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கன்வென்ஷனை வந்து ஸ்கிரிப்ட் போட சொன்னாங்க. மதியான டைம்லாம் இதாக இருப்பாங்க, ஸ்கிரிப்ட் போடணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆரம்பித்தோம். முதல் ஸ்கிரிப்ட் ஆரம்பித்தது வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்னு ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஆரம்பித்தோம். அப்போ வந்து எல்லா சர்ச்சும் கேதர் ஆகும். எல்லா சர்ச்சில் சில கேதர் பண்ணி அந்த மாதிரி போட ஆரம்பித்தோம். வருஷத்துக்கு ஒன்று தான் போடுவோம். போட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது சுவிசேஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாவ நாட்கள் நாடகத்தை ரெடி பண்ணி கிராமங்களில் போனால் பேசுனா சில பேர் கவனிக்க மாட்டாங்க. அப்போ நாடகம் மூலமும் போட்டால் கொஞ்சம் கவனிப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த இதை ஆரம்பித்தோம். ஏறக்குறைய பாவ நாட்களே ஒரு 500 இடத்துக்கு மேலே போட்டாச்சு. எல்லா இடத்துலையும் அந்த நாடகத்தை போட்டு நாளைக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் போவோம். அந்த மாதிரியே இருக்கிறதா அப்படியே வருஷம் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் சும்மா அப்படியே இது பண்ணி ஆரம்பித்தோம். அப்போ ரொம்ப நாளாக ஒரு இடத்துல தான் போன வருடம் போட முடியும். எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு எல்லா செய்யலாம் தான் யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் வந்து நிறைய முடிவுகள் வரும்போது அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, ஏன் இது மூலமாக எந்த வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸ் போட்டாலுமே தேவ நாமத்தை மையப்படுத்துறவங்க நான் சொல்லும்போது நான் மக்களே சொல்லுவேன், நம்மளை ஆண்டவர் கொடுத்துருக்க எந்தெந்த வாய்ப்பு கொடுத்துருக்கா அதை தேவ நாம மையப்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா எது இருந்தாலுமே தேவ நாமத்தை ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் அதை வச்சிருக்காங்க. பட் அதை தேவ நாமத்தை பயன்படுத்துறவங்க அது சொற்பமான மக்களாக தான் இருக்காங்க. அதனால் அந்த வாய்ப்பு நம்ம ஏன் நான் சொல்லிட்டு இந்த யூடியூப் மூலமாக நம்ம ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 56 ஷார்ட் வீடியோ தான். ஷார்ட் வீடியோஸ் போகிறதா கிட்டத்தட்ட 300க்கு மேலே போயிடுச்சு. அது மூலமாக நிறைய பேர் ஆசிரியக்க போகிறாங்க, இது பண்ணுறாங்க. அது கத்தோடைய நாமம் மட்டும் வேண்டாம். இது இன்னும் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லும்போது அது தவறான காரியம். முதல்ல தேவன் வாரத்தை நமக்கு தராரு. என் ஆவியோடு இணைந்து போகிற நிறைய சகோதரர் இருந்தாங்க. அவங்க வச்சு நம்ம நாம மொழியெல்லாம் போட்டோம். அப்புறம் ஜூடன் ஒரு ஐடியா அவங்க பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த தேர்த்துறைகள் அருமையாக இருக்கு, ஆனால் அதோட வசனத்தை சேர்த்தீங்கன்னா அருமையாக இருக்குனாங்க. பாஸ்டர் சொல்லும் போது எல்லாமே சொல்லி எடுத்து முடிச்சு எழுதிலாம் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. பாஸ்டர் முடிச்சுன்னு பாசங்க இல்லை பாருங்க வசனத்தை அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வசனம் தான் பாஸ்டர் மீன் பண்ணுவாரு. எந்த கருத்து பொன்மொழிகிற கருத்து வசனம் தான் முக்கியம், அதை பேச சொல்லுவாரு. அப்புறம் ஜூடன் சொன்னாங்க, எனக்கு ஒரு இருக்கு இங்கிலீஷில் இருக்கிறோம் 360 நாளுக்குள்ள வந்து அதனால அருமையாக இருக்கும், அதை மாதிரி ட்ரை பண்ணி மாதிரி போகணும்னு போனாங்க. அதை பார்க்கும்போது பார்த்தேன், அதை அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு என் தினமாக கொடுத்து நான் சொல்லிட்டு பொக்கிஷங்கிற தலைப்பில் தான் நமக்கு தெரியும், அதை வந்து இது பண்ணோம். அப்போ நான் இளைஞர்களுக்கு சொன்னேன், எனக்கு வந்து 30 பேர் எனக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர். ஏன்னா இப்போ நம்ம 15 பேர் கேட்டால் 15 பேர் ரிப்பீட் வராங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நம்ம உங்கள் சர்ச்சிலையும் அதை வாரம் அந்த மாதிரி வாஞ்சகுள்ள இருந்தாங்கன்னா பார்த்தோம்னா நம்ம பண்புபடி திருச்சி அப்படின்னா சில சகோதரர்கள் சகோதரிகள் அதை வந்து பங்கு பெற்றாங்க. நம்முடைய திருச்சி அப்படின்னு வந்து எல்லாம் பங்கு பெற்று அந்த ஊழியர்கள் ஜனவரி, பிப்ரவரி 2 மாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு.
அடுத்த மார்ச் மாதம் நம்ம ஆரம்பிக்க போயிடும். மார்ச் மாதத்துக்கு நம்ம எடுக்கணும். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதரர் குடும்பத்துக்காக நினைச்சிருக்கேன். ஏன்னா திடீர்னு இன்னைக்கு சொல்லி வச்சுக்கலாம் சொல்லும்போது அவங்க ஃபேமிலியில் பிளான் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கூட வாங்கியிருப்பாங்க. அதையும் மீறி இப்போ வந்தாங்க, ஒத்துழைப்பாக கொடுத்தாங்க. எவ்வளோ வேலைகள் இருக்கும். ஏன்னா நான் இருக்கிறது நாங்கள் ஒரு நாள் தான் அநேகம் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளும் என்னோட இதாக தான் 6 நாள் நம்மளுக்காக பண்ணிக்கிறோம். என் ஒரு நாள் மட்டும் ஆண்டவருக்காக செய்யலாம். அப்படிதான் நம்ம ஊழியில் செஞ்சுட்டு இருக்கோம். பார்க்க ஒரு நாள் தான் செய்யணும், ஒரு நாள் ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அதில் அந்த ஆவியோடு இணைந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணாவினால நன்றிகளை குறித்து வழியில் எவ்வளோ நாள் ஆண்டவர் ஓட இருக்கிறாரோ அது வரைக்கும் ஓடுவோம். குறைகள் இருக்கிற நேரத்துக்கு குறைகள் இருக்கலாம். தைரியமாக வந்து சுட்டி காட்டும் போது அது பிரித்து கொடுக்கிறது நான் எப்போதும் ஆயிக்க மாட்டேன். நான் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னைக்குமே இல்லை. அது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அதை என்னுடைய நிறைய பேர் சொன்னாங்க, என்ன உங்களுடைய யோசனை பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் பவுரோட ஊழியம் பிடிக்குமா? அப்படின்னா பர்னாபா ஊழியம் பிடிக்குமா? அந்த ஊழியம் என்னுடைய ஊழியம் நினைக்கிறேன். நிறைய பர்னாபாவுக்கு பவுரை உருவாக்குறது ஓகேங்களா? நிறைய பவர் உருவாக்குறது என்னுடைய நல்ல அநேக அதனால டிவிடியில் அப்படிங்கும்போது செய்தி புதுசாக பிள்ளைங்களுக்கு வந்து செய்தி கொடுக்குறது, அவங்க இன்வால்வ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்கள முன்னிறுத்தி தான் பார்ப்பேன். அதனால் அந்த ஊழியம் தான் என்னோட ஊழியம் நினச்சிக்கிறேன். ஆனால் நிறைய பவுர்களை உருவாக்குறதுக்கு நான் பர்னபாவே இருந்துட்டு போகிறேன். அப்புறம் நானும் வாங்கி போடுவாங்க பேசலாம். எங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாது. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் யாருக்குமே நடிக்க தெரியாது, நாங்கள் நடிச்சதும் கிடையாது. ஆனாலும் எங்களை நடிக்க வச்சு எங்களுடைய மூலியமா தேவனுடைய நாமத்தை நாம உயர்த்துறதுக்கு குமாரபுரத்தை பாடுபட்டார். சங்கீதம் 115:1 போடுகிறது. சங்கீதம் 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உங்களுடைய நாமத்திற்கே உமக்கு வரப்படும். இதுதான் எங்கள் யூடியூப் மூலியத்தில் நாங்கள் முதல்ல போடுற வசனம். நாங்கள் செய்கிற ஊழியங்களால எங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் செய்யறதில்லை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் செய்யறோம். நன்றி. அடுத்தபடியாக தேவ செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்முடைய தேவ செய்தியை கொடுப்பதற்கு நான் ஜூடன். எப்போது இந்த எலிபி பிரகாசிக்கு வரும்போது நான் சொல்லியிருக்கேன், நான் பல இடத்துல போய் ஊழியம் செய்கிறேன். எலிபி பிரகாசி ஊழியத்தில் என்னை டிரைவராகவே வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரும்போது கூட ஒருத்தர் என்ன கேட்டார், எங்க டிரைவர் வந்துட்டீங்களா? ஆனால் பந்தி விசாரணை காரணம் பிரசனம் பண்ண நம்ம ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாங்க. உங்க ஊழியத்துல இந்த டிரைவர் பிரசனம் பண்ணுவதற்கு கிருபை கொடுத்தார் தேவன். எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமக்காகவே. என்ன வசனம் தியானிக்கிறது அப்படின்னு உடனே எனக்கு இந்த உப்பும் வெளிச்சமும் அப்படின்றதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் அந்த தியானிச்சிட்டேன், எலிபி பிரகாசிங்கிற தாக்கம் விட்டுட்டேன். சரி, உங்களுக்கு வந்து நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின் போது ஏசாயா 61, அதுக்கப்புறம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்கள் படிக்கும்போது இவங்க ஊழியமே அதுதானே, அதனால அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அதில் போய் திரும்ப அதை பற்றி என்னத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் ஒரு சின்ன தியானம், அந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அங்க 13ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும் அங்க 2 காரியம் பார்க்கிறோம். நீங்கள் பூமிக்கு 13ஆவது வசனத்துல நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். 15ஆவது வசனத்துல வந்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are salt of the earth and light of the world. இந்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு உப்பை குறிச்சோம், வெளிச்சத்தை குறிச்சோம், ஒளியை குறிச்சோம் கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சேன், தியானிக்க ஆரம்பிச்சேன். அதை பார்க்கும்போது
இயேசு தன்னை உப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா தன்னைதான் ஒளிக்கு காரண கர்த்தர்னு சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லும்போது, நானே உலகத்துக்கு I am the light. வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கும்போது அது சூரியனும் சந்திரனும் இல்லை, கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். So he himself is the light and is the source of the light and cause for the light. அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் உப்பு இல்லை, ஆனா நம்மளை குறித்து அவர் சொல்லும் போது நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்க, பூமிக்கு வெளிச்சமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க ஏசாயா 60 வந்து உங்களுக்குள் ஒளி வந்தது எழும்பி பிரகாசி, புறஜாதிகள் யாரும் உங்களுடைய ஒளியை கண்டு அந்த கர்த்தருக்கு வருவார்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த லூக்கால இந்த காரியத்தை லூக்காலையும் அவர் சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரத்துல. ஆனா அந்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஓமைகள் அதிகமா லூக்கா எழுதி கொண்டே வருகிறார். அந்த லூக்கால ஓமைகளை குறித்து எழுதி கொண்டே வரும்போது இடையில ஒரு நடைமுறை செயல் அப்படின்ற மாதிரி ஓமைகளை விட்டுட்டு நேரடியாக சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அங்க பார்க்கும்போது from parables to practicals, from parables to practicals என்று சொல்லி அங்க லூக்காவை பார்க்கணும். அந்த லூக்கால ஒரு காரியம் அங்க பார்க்கும்போது அங்க 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல இந்த தோற்றத்தை பார்க்கும்போது அங்க அநேகர் ஒரு இடத்துல வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 14 அநேகர் ஒரு இடத்துல வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அது 13லேருந்தே பார்க்கிறோம். 13 அநேகர் ஒரு இடத்துல வந்தார்கள் அவருடைய செய்தியை கேட்பதற்கு. தொடர்ந்து அங்க வரும்போது அங்க 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்க 25ஆவது வசனத்துல வாசிக்கும் போது திரளான கூட்டம் அவர் பின்தொடர்ந்தது, பின்பு அவரை திரும்பி பார்த்து அப்படின்னு சொல்லி திரளான கூட்டம் அவர் நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு, ஓமைகளை சொல்கிறார், போதிக்கிறார். அப்ப 25ஆவது வசனத்துல திரளான கூட்டம் அவர் பின்தொடர்ந்தது. பின்தொடர்ந்து வரும்போது அவர்களுக்கு நேரடியா ஓமைகள்ல பேசாம நேரடியா 3 காரியங்களை அங்க வைக்கிறார். 25ஆவது வசனத்துல இருந்து 34ஆவது வசனம் வரைக்கும். அதை யாராவது தமிழ்ல ஃபுல்லா வாசிங்க, அதுல உள்ள சுருக்கத்தை மட்டும் நான் சொல்லுவேன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கண்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் நிறுத்தி விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இப்போ 3 வித்தியாசமான உதாரணங்களை அங்க நேரடியாக ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்த உப்பு வந்தார். அப்போ அந்த உப்பை குறித்து சொல்வதற்கு முன்பதாக உலக பிராயமான 3 உதாரணங்களே அங்க சொல்றாரு. அதுல முதல் உதாரணம் யாரை நீ முதன்மைப்படுத்துகிறார்? யாரை நீ முதன்மைப்படுத்துகிறார்? Choosing your priority.
choosing your priority or prioritizing. யாரை முன்னிலைப்படுத்துகிறார்? அவன் சொல்லும்போது என்ன நீ முன்னிலைப்படுத்தலைன்னா சிஷனா இருக்க. இரண்டாவது காரியம் அவன் சொல்லும்போது ஒரு வீடு கட்ட விரும்பினால் அவன் திட்டமிட வேண்டும். Planning his task. முதல்ல prioritizing, choosing your priority. இரண்டாவது வந்து planning your task. அதுக்கடுத்த அங்க சொல்லிக்கொண்டே வரும்போது யுத்தம்னு வரும்போது ஒரு ராஜா அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சுயமரியாதைன்னு ஒன்று. ஆனா எதிர்படை வந்து பெரிய படையா இருக்கு, சண்டை போட்டாம தோற்று போயிடுவோம். அதற்கு காட்டிலும் நம்முடைய தூதர்களை அனுப்பி சமாதானம் அப்படின் போது நீ இறங்கி போனான். தான் விட்டு கொடுக்கிறான், தன்னிலையே விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். நீங்க வந்து உலக சரித்திரத்துல படிச்சீங்கன்னா இப்படி சமாதானத்தை நாடி போகிறவன் அடுத்தவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பான். கப்பம் டீச்சர் கப்பம் டீச்சர் இவன் சின்ன ராஜாவா இருப்பான், அடுத்த ஆள் வந்து ஜெயிக்க வந்தவன் அவன் பெரிய ராஜாவா இருப்பான். இதுதான் உலக சரித்திரம். இப்போ இந்த 3 உதாரணத்தை சொல்லிட்டு உப்பு நல்லதுதான் அது சாரவற்று போனார். மத்தியில சொல்லும் போது நீங்க உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் அந்த காரியத்தை பார்த்தேன். நான் தேவனுடைய ஊழியத்துல தேவனுக்காக நான் அந்த பூமியில ஒரு உப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து முதல்ல ஐ மஸ்ட் நோ டு பிரையாரிட்டைஸ். சொன்னா இல்லையா, 6 நாள் எனக்காக ஓடுறோம், ஒரு நாளாவது அதுக்காக ஓடக்கூடாதா அப்படின்னு நான் வந்து தீர்மானிச்சேன். அது மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள அந்த வரைக்கும் உதவி செய்தார். அநேகர் வந்து பொறுப்பு இருந்தாலும் குடும்பத்துல வருத்தம் இருந்தாலும் சிலர் அதை பொருட்படுத்தாமல் prioritizing whom you serve, for whom you live. அதுக்காக planning your task. ஆனா எப்படி நான் அந்த ஊழியத்தை செய்ய போறேன், எப்படி ஆண்டவருக்காக வாழ போறேன் அப்படின்றத தெளிவாக திட்டமிட வேண்டும். நீ இதை செஞ்சேன், நாளைக்கு அதை செஞ்சா சொன்னாங்க, நான் எந்த மாதிரி ஊழியத்திற்கு நான் பயனுள்ளவனாக இருப்பேன், எனக்கு எவ்விதமான ஊழியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பல ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், அறிந்து கொண்டேன், அனுபவம் பெற்றேன். ஆனால் தெளிவாக தேவன் இந்த ஊழியத்தை தான் எனக்கு வைத்திருக்கிறார்ன்றத பிஆர் போன பிறகு கிளியரானவர்களுக்கு காமிச்சேன். ஸோ அது மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது நம்மளுடைய செயல்பாடு எதோ வேணாலும் செய்யணும்னு ஆசைப்படலாம். பட் ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அதை வந்து நமக்கு அந்த யோசனை வேணும், அந்த திட்டமிடுதல் வேணும். அந்த திட்டமிடுதல் இருந்தாதான் இன்னைக்கு யூடியூப்ல சில நிறைய பொய் செய்திகள் வந்து அதெல்லாம் கேட்டு நம்பிடாதீங்க. ரொம்ப நம்பிக்கையான சேனல்ஸ் எதுவோ ப்ரோக்ராம்ஸ் எதுவோ அதை மட்டும் பாருங்க. யாரும் எதையோ போடுறாங்க அப்படின்றதாக பார்த்துறாதீங்க. ஆனா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெந்தகோஸ்து சபை, அமெரிக்காவில் ஆரம்பிச்ச சபை, இன்னைக்கு அது தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கிறது. அது திருச்சி தமிழ்நாட்டுல இந்தியாவில் அதனுடைய தாக்கம் சீக்கிரத்தில் வெளிப்பட போகுது. அது வெளிப்படும் போது நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது, அதிர்ச்சியா இருக்கிறது. ஆச்சரியமா இல்லை, அதிர்ச்சியா இருக்கிறது. அப்படி யோசிச்சு பார்த்தேன், எல்லாம் ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க இந்த ஊழியர்கள்லாம் ஆரம்பிச்சாங்க, என்ன திடீர்னு எப்படி அப்படின்னு சொல்லும் போது சில காரியங்கள் ஆண்டவர் வந்து சரித்திரத்தின் வாயிலாக பல காரியங்களை தியானிக்கும் போது ஒரு புரிதலை ஆண்டவர் நினைத்தாங்க. அல்டிமேட்லி whom are you serving? யாருக்கு சேவை செய்ய திட்டமிட்டு இந்த ஊழியத்தை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார். கடைசியில் பார்த்தா எல்லாம் அன்புடைய லாபத்திற்காக செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கிருபை வழிநடத்துதல் இல்லாமல் போயிருக்கிறது. முதலாவது காரியம், அந்த ராஜா வந்து எதிரி வந்து பலவானா இருந்தா அவனிடத்துல அவன் இறங்கி போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது அவர் தான் பெரியவர் இல்லையா, அவருக்காக நாம் பேசும்போது சில பிரசங்கிமார்கள் ஊழியர் பிரசங்கம் நீங்கள் பார்த்துருக்கேன். ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள் தேவை, ஊழியக்காரர்கள் இல்லாமல் ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு மார்க்கு தட்டி பேசிக்கிற ஆட்கள்லாம் நான் பார்த்தேன் ஆரம்ப நாட்கள்ல.
இப்ப அதெல்லாம் உட்கார்ந்து அப்போ யோசிக்கும் போது ஆண்டவருக்கு நீ தேவை. அப்ப நம்பி அவங்க கூட்டத்துல சேர்த்துருவாங்க. அப்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, ஆண்டவருக்கு என்ன இல்லாம ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என் மூலியமா தான் செஞ்சாகணும். எனக்கு வயிற்றுக்கு ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது as if God is relying on me, dependent on me அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க இந்த வசனத்தோட அந்த காரியத்தை தியானிக்கும் போது ஆண்டவருக்காக சேவை செய்ய போகும்போது உலகத்தில் இருக்கிறவன் காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவன் எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். எப்படி வேணாலும் அவரால் ஒரு ஆத்மாவை சந்திக்க முடியும். அதற்கான ஆதாரங்களை இன்னைக்கு சரித்திரத்துல நிறைய சாட்சிகளை குறித்து கேட்கிறோம். ஒரு மனிதனுடைய ஒரு உதவி இல்லாமல் ஆண்டவர் நேரடியாக அவர்களை சந்திக்கிற காரியங்கள்லாம் இதை சரித்திரத்துல நாம் பார்க்கிறோம். பார்க்கும்போது when I want to be useful to God, I must be ready to lose my identity, choosing my priority, planning my task, losing my identity. இப்படிப்பட்டதுதான் உப்பு. உப்பை குறித்து சொல்லும் போது ரெண்டு காரியம், உப்பையும் வெளிச்சத்தை மட்டும் கம்பேர் பண்ணிட்டு முடிச்சிருக்கேன். அங்க உப்பையும் வெளிச்சத்தையும் குறித்து பார்க்கும்போது முதலே சொல்லிட்டேன், இயேசு தன்னை ஒளி என்று சொல்லியிருக்கிறார். நான் உப்புன்னு சொல்லலை. ஏன்னா அவர் தன்னை உண்மையும் இழந்து விட்டார். அவர் தேவனாக இருக்க முடியாது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதற்காக? நமக்காக பாவ பரிகாரத்தை தேடி தருவதற்காக. அதை நமக்கு அவர் நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியால் நமக்கு உலக இரட்சகராய், நம்முடைய இரட்சகராய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So he did not lose his identity. He has to be who he is. அதனால அவனை குறித்து அது உப்புன்னு சொன்னார். ஆனால் நம்மளை குறித்து சொன்னார். ஏன்னா பாவம் இல்லாதவர். He has nothing to lose. He has to be what he is. அவர் பாவி அல்ல, நமக்காக அவர் பரிசுத்தர், நமக்காக பூமியிலே மனுஷ அவதாரத்தில் வந்தார். ஆகையால் தன்னுடைய அடையாளத்தை அவர் இழக்க முடியாது. அவர் அவராகவே தான் இருக்கணும். ஆனால் அவர் உப்பு அல்ல. ஆனால் நம்மெல்லாம் பாவிகளா பிறக்கலை, பிறந்ததிலிருந்து பாவம் செய்தோம். அதனால ஏகமாய் பாவம் செய்து நாம் கெட்டு போன விதத்தில் வாசிக்கிறோம். நம்ம தேவன் ரட்சித்து தமக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்றும் போது அந்த உருமாற்றம் நமக்கு தேவை. அந்த உருமாற்றம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்த ஒரு உருவம் உருக்குலையும். அந்த உருக்குலைஞ்சாதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த உருவம் திரும்ப. அதுதான் ரோமல வாசியும் மனதும் புதிதாவதினாலே நீங்கள் மறுரூபமாக. The salt, உப்பை சமையல பயன்படுத்த அந்த உப்பை பார்க்க முடியாது. ஆனா அந்த உப்போட தன்மையை அந்த சுவையில நம்ம பார்க்கலாம். It loses its identity. It becomes invisible, but you can see its influence in what it is. அது தன்னுடைய உருவத்தை அது இழந்துகிறது. ஆனால் அது எதில் சேர்க்கப்பட்டதோ அதிலே அதனுடைய தன்மையை நாம் ருசிக்கலாம். அப்படிதான் உப்பு இருக்கும். வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் போது, வெளிச்சத்தை குறித்து பார்க்கும்போது அங்க வெளிச்சம் என்னன்னா it's a visible impact. Salt invisible influence. Salt invisible influence. Light visible impact. அதை கொஞ்சம் அங்க சொல்லும் போது அங்க சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி மரக்காய் வைக்க மாட்டாங்க. ஆனா அதை என்ன பண்ணுவாங்க, விளக்கு தண்ணி மேல் வைத்தால் வீட்டுல எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். பட்டணத்தை மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. விடிய காலம் கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே டுவர்ட்ஸ் ஊட்டி போகும்போது அப்படியே ஒவ்வொரு லைட்டா விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தோன்னே நமக்குள்ள ஓகே ஹில் ஸ்டேஷன் நெருங்கிட்டோம், அப்படியே மலையில ஏற போறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஏறி போகும்போது ஒவ்வொரு வீடா அந்த இருட்டுல அந்த வெளிச்சம் இல்லைன்னா அந்த ஒரு வீடு இருக்குன்னே தெரியாது. அப்படிதான் இருக்கும் அமைப்பு. ஆனா அந்த வெளிச்சம் இருக்கும்போது அந்த ஒரு வீடு இருக்குன்றது வெளிச்சம் தன்னுடைய உருவை அது இழந்து விடாது. இட் இஸ் தேர் அட் இட் இஸ். அப்போ நான் உப்பாம இருக்கணும், நான் உருக்குலையணும்,
வெளிச்சமும் இருக்கணும், உருக்குலையக்கூடாது. அப்படின்னா என்னன்னு யோசிச்சேன். உப்பு என்னுடைய பழைய வாழ்க்கைக்கும், வெளிச்சம் என்பது ரசிக்கப்பட்ட பிறகு என்னுடைய புதிய வாழ்க்கைக்கு நான் ஒப்பிட்டு அப்படி யோசிச்சு பார்த்தேன். நான் அவருக்கு ஏற்ற வகையாக நான் உருக்குலைந்தால்தான் அவர் என்னை அவருக்காக உருமாற்றி உலகத்துல வெளிச்சமா வைக்க முடியும். உப்பு சாதனற்று போனான், அது எதுக்கு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. வேணும் ஆண்டவர் அந்த பழைய மோசை வேணும், ஆபிரகாம் வேணும், அந்த தாவீது வேணும், அந்த பவுல் வேணும், அந்த பேதுரு வேணும். அவருடைய பழைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை அவர்கள் ஆண்டவர் பின்பற்றும் போதும் அதை பார்க்கிறோம். அதனால அந்த பின்விளைவுகள் அதனால வருகிற பாதிப்புகளையும் அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆனால் அதை விட்டு அவர்கள் மீண்டு வரும்போது ஆண்டவருடைய திட்டம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறும் போது அதே வேதத்துல அவர்கள் எவ்விதமாக பின்வரும் சந்ததிகளுக்கு அவர் செய்த ஊழியர்களை அவர்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று சொல்லுவாங்க. So we are salt of the earth, light of the world. பூமிக்கு நீங்க எப்பா இருக்கீங்க, உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. Be ready to lose your identity for transformation. Be ready to lose your identity for transformation. Retain your identity for transmission. Retain your identity for transmission. Hallelujah. கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரப்படுகிறேன். இந்த நாளில் உங்களுடைய வேதத்திலிருந்து தியானிக்கும் போது எழுப்பிக்கா என்று சொல்லி ஒரு கூட்டத்தை ஆண்டவரே திருச்சியில இங்கே உள்ள ஏழு சபையில் உள்ள மற்ற சபையிலிருந்து சகோதரர்கள் கூட உங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்க ஆண்டவர் நீர் உங்களை வழிநடத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உமக்கு என்று சொல்லி இவர்கள் எழுதி பிரகாசிக்கிற இந்த ஊழியத்தில் கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாய் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பார்வையில் நாம் உப்பை போலவும், உங்கள் பார்வையில் நாம் வெளிச்சத்தை போலவும் நாம் எப்போதும் இருக்கிறேன். எங்களையே நாம் இழக்கவும், அதனாலே நம்மளுடைய உன்னுடைய சாதத்தை நம்மளுடைய பூமியிலே நம்மளை நாம் கொண்டு வந்து சேர்க்கவும், நீர் தந்த அந்த வெளிச்சத்தை எங்களை பிரகாசிக்க இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் கர்த்தர் இன்னும் அதிகமாக பயன்படுத்த முடியாது எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இம்மட்டமாக வளர்வதற்கான நன்றி. இன்னும் வரும் நாட்களிலே, வரும் ஆண்டுகளிலே கர்த்தர் உங்களுக்காக எழுதி பிரகாசிக்க கர்த்தர் அடுத்ததாக பரிசு வழங்க போறோம். பரிசு வழங்குதல் சகோதரி ரூபி அவர்களை நினைக்கிறேன். முதலாவதாக லூயிஸ் பிரதரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அன்பளிப்பை அளிக்க நாகராஜ், அந்த நாகராஜ் பிரதரை நம்ம அழைக்கிறேன். சசிகலா சிஸ்டர் அவங்களுக்கு அன்பளிப்பை அளிக்க வின்சென்ட் ஜென்சி அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்களுக்கு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு அன்பளிப்பை அளிக்க ஜான் ஜூலியட். அடுத்ததாக வின்சென்ட் ஜென்சி அவங்க மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு அன்பளிப்பை அளிக்க ஜான் பால் எஸ்தரை மேடைக்கு அழைக்கிறேன். ராஜா நிறைய ஜூலியட் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு அன்பளிப்பை அளிக்க முத்துக்குமார் சார். கண்ணன் மேடைக்கு வரணும். அவர்களுக்கு அன்பளிப்பை அளிக்க பிரதர் ராஜேந்திரன். அடுத்ததாக சேவியர் சங்கீதா அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு அன்பளிப்பை அளிக்க நவீன் பிடித்தா. மனோவா தவிவரியா மனோவாவை அழைக்கிறோம். அவருக்கு அன்பளிப்பை அளிக்க கண்ணன் பிரதர் ராஜேந்திரன் மேடைக்கு அழைக்கிறேன். சேவியர் அதிகர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு அன்பளிப்பை அளிக்க ஜெயக்குமார் மேத்யூவை மேடைக்கு அழைக்கிறேன். முத்துக்குமார் ஜாய் அவர்களுக்கு அன்பளிப்பை அளிக்க நாகராஜ் சசிகலா. சுப்யாக்கா மேடைக்கு வரணும். அவர்களுக்கு அன்பளிப்பை குமாரேசன் ஃபேமிலி. அடுத்தது ஜெயக்குமார் பிரதர் அவருக்கு மேத்யூ
மனமும் வேலைகளுக்கு. அடுத்தபடி நவீன் வினிதா அவர்களுக்கு அன்பளிப்பளிக்க ஜூடன் செஞ்சிருக்காங்க. ஐஸ்வர்யா கிடைக்கிறோம் அவருக்கு அன்பளிப்பு அளிக்கிற எஸ்தர் ஜான் ஜூலியட் அவங்க கப்பல்ஸ் கேட்கிறோம். அவங்களுக்கு அன்பளிப்பை அளிக்க இளையராஜா மரிய ஜூலியட் அவங்க மேலே கிடைக்கிறோம். அவருக்கு அன்பளிப்பை அளிக்க சேகர் ஆனந்தி ஜாமணி ஆனந்தி பூமிக்கு எவலாக வந்து கொடுப்பாங்க. சகோதரர் சேகரன் வந்து செபிக்கிறோம். இது மட்டும் நடந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரையும் ஒரு நடத்த உதவதாக இருக்கிறார். ஜெபிப்போம். மகாக்கிருபை நான் ஆண்டவரே, இந்த அருமையான மகிழ்ச்சி நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஊழியத்தை உற்சாகப்படுத்தும்படியாக, ஊழியத்தை செய்யும்படியாக, ஊழியத்திலேயே இன்னும் வல்லமை பெற்று நடத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தனிப்பட்டவர்களை செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. நம்ம போக்குவரத்து பாதுகாத்துக்கொள்ள இந்த நாளையும் அவர்கள் வந்து பல பாடிய செய்தி கொடுத்த ஒவ்வொரு தேவனாக கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் எப்பொழுதும் உப்பாய்க்க தேவன் கிருபைக்காக பதார்த்தங்களுக்கு ருசித்தருகிற மக்களாக இருக்க உதவி செய்ய இன்னும் அநேக ஊழியர்கள் செய்யும்படியான கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.